ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Arusuvai Attil. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சூப்பரான ஒரு மட்டன் சுக்கா தான் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். இது நல்லா சப்பாத்தி, பரோட்டா, சாப்பாடு இதோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்பவே சிம்பிளாக டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். இதில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது நல்லா எண்ணெயில் பெரட்டி விட்டுக்கலாம். இதோட நம்ம 1/2 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்துருக்குறோம். இந்த மட்டனை சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு இதோட சேர்த்துக்கலாம். சுக்கா செய்கிறதுக்கு மட்டனை ரொம்ப பெருசாக கட் பண்ணக்கூடாது, மீடியம் சைஸாக கட் பண்ணால் நல்லாயிருக்கும். இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். உப்பு 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கணும். ரொம்ப சேர்த்தனோம்னா கறி கரிச்ச மாதிரி ஆயிரும். திருப்பியும் நம்ம மசாலாலாம் சேர்த்துறப்போ உப்பு சேர்த்தனோம்னா ரொம்பவே கரிச்ச மாதிரி வந்துடும். இதோட வரமிளகாத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஏன்னா மசாலாவோட வெந்து வந்தால் தான் அந்த சுக்காவுக்கு கறி நல்லாயிருக்கும். அதனால் 1/2 டேபிள் ஸ்பூன் வரமிளகா போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இதில் பாருங்கள், கறியிலேருந்து தண்ணி விடுறதே கொஞ்சம் இருக்குது. அதனால் இதில் அதிகம் தண்ணி சேர்க்க தேவையில்லை. நான் ஒரு சின்ன கப்பில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன். இதை 4 அல்லது 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். கறி 3/4 பாகம் வெந்தாவே போதும், ரொம்பவும் வேக வைக்கக்கூடாது. கறி ரொம்பவே வெந்துருச்சுன்னா மறுபடியும் மசாலா போட்டு பெரட்டுறப்ப கொலன்னு ஆகிடும். கறி வேகிறதுக்குள்ளார நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு கொத்தமல்லி 1/2 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், பட்டை சின்னதாக 3 பீஸு, லவங்கம் 5, மிளகு 1/2 டேபிள் ஸ்பூன், ஏலக்காய் 1, வரமிளகாய் 2, கருவேப்பிலை நான் காஞ்சது ஒரு கொத்து போடுறேன். பச்சையாக இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். இது சிம்மில் வச்சு நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மசாலா தான் இந்த சுக்காவுக்கு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இது சூட்லேயே ஒரு 2 நிமிஷம் இருந்த பிறகு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ குக்கரில் 4 விசில் விட்டு விசில் நல்லா அடங்கிருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இது கறி ஒரு 3/4 பாகம் அளவுக்கு வெந்திருக்குது. இதில் கொஞ்சம் தண்ணி இருக்குது. இந்த தண்ணி உங்களுக்கு ஜாஸ்தியாக இருந்தால் நீங்கள் கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு கூட சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்து ஒரு கடாய் எடுத்துக்கலாம். கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், 1/4 டேபிள் ஸ்பூன் சோம்பு நல்லா பொரிய ஆரம்பித்த உடனே இதோட வரமிளகாய் 2 சேர்த்துக்கலாம். வரமிளகாய் 1 கிள்ளி போட்டுக்கலாம், 1 முழுசாக போட்டுக்கலாம். கொஞ்சம் காரத்துக்காக கிள்ளி 1 போட்டிருக்கேன். இதோட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்த உடனே பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி இதோட சேர்த்துருக்குறேன். இதோட சின்ன வெங்காயம் போட்டாலும் டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். நான் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்குறேன். இது சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா கொஞ்சம் வாடி வர அளவுக்கு வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி வந்த உடனே நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்கிற மட்டனை இதோட சேர்த்துக்கலாம். இதோடையே 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இது சேர்த்துறப்ப சுக்கா நல்லா கலராக வரும், அதுக்காக சேர்த்துருக்குறேன். அடுப்பை நல்லா வேகமாக வச்சு இதை வதக்கினோம்னா தண்ணி நல்லா சுண்டி வரும். இப்போ பாருங்கள், இதை நல்லா வேகமாக வச்சு நல்லா பெரட்டி விடலாம். இப்போ தண்ணி பாதி அளவுக்கு குறைஞ்சிருச்சு. இதோட நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற மசாலாவை அரைச்சி இதோட சேர்த்துக்கலாம். இது சேர்த்துட்டு உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நம்ம இது வரைக்கும் உப்பு கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கணும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது போட்ட உடனே மட்டன் நல்லா சுருண்டு வரும், கெட்டியாகி நல்லா சுருண்டு வர ஆரம்பிக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பெரட்டி விட்டுட்டு நம்ம இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சிடலாம். மூடி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சிடலாம். சிம்மில் வச்சோம்னா இது எண்ணெய் பிரிஞ்சு நல்லா சுக்கா ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதை நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். பெரட்டி விட இது எண்ணெய் பிரிய ஆரம்பிக்கும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு சூப்பரான மட்டன் சுக்கா ரெடி ஆகிடுச்சு. இது சாப்பாடு, சப்பாத்தி இதோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது சும்மாவும் ரசம் சாதத்தோடு கடிச்சிட்டும் சாப்பிட்லாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்.